ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹால்களின் அமிலத்தன்மையை வந்து ஒப்பிடுறது தான். முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால்களின் அமிலத்தன்மை, அதாவது ஆல்கஹால் நீருடன் ஒப்பிடத்தக்க அளவில் வலிமை குறைவான அமிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எக்ஸப்ஷனல் வந்து என்ன அப்படின்னா மெத்தனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹாலை வந்து நம்ம அமிலத்தன்மையை ஒப்பிட போகிறோம். ஆல்கஹால்களின் அமிலத்தன்மைக்கு அதன் OH தொகுதியான முனைவுத்தன்மையுடைய பிணைப்பு காரணமாக அமைகிறது. அதாவது OH தொகுதி பிணைக்கப்பட்டுள்ள அந்த கார்பனுடன் எலக்ட்ரானை தன்னை நோக்கி கவரும் இயல்புடைய Cl, அதாவது குளோரின், ஃப்ளூரின், அயோடின் தொகுதிகள் இணைக்கப்பட்டிருந்தால் அத்தகைய தொகுதிகள் எலக்ட்ரான் அடர்வினை தம்மை நோக்கி கவர்வதன் மூலம் புரோட்டான் வழங்குதலை சாதகமாக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. மாறாக ஆல்கைல் தொகுதி போன்ற எலக்ட்ரானை விடுவிக்கும் இயல்புடைய +I தொகுதிகள் ஆக்சிஜன் மீதான எலக்ட்ரான் அடர்வினை அதிகரிக்கின்றன, மேலும் OH பிணைப்பின் முனைவுத்தன்மையினை குறைக்கின்றன. எனவே இதன் விளைவாக அமிலத்தன்மை குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அதாவது ClF அந்த மாதிரி அயோடின் அந்த மாதிரி இதெல்லாம் குரூப் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான் அடர்வினை தம்மை நோக்கி கவருவதன் மூலம் புரோட்டான் வழங்குதல் வந்து சாதகமாக, அதாவது தன்னை நோக்கி கவருதல் மூலமாக வந்து இப்போ புரோட்டான் வழங்குதல் வந்து சாதகமாகுது. அதுவே ஒரு ஆல்கைல் தொகுதி இருந்துச்சு அப்படின்னா விடுவிக்கும் இயல்புடைய +I தொகுதிகள் ஆக்சிஜன் மீதான எலக்ட்ரான் அடர்வினை அதிகரிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரினிய ஈரினிய மூவினிய ஆல்கஹாலில் ஒப்பிடும்போது OH தொகுதி இடம்பெற்றுள்ள கார்பன் இணைக்கப்பட்டுள்ள ஆல்கைல் தொகுதிகளின் எண்ணிக்கை மூவினிய ஆல்கஹால்களில் தான் வந்து அதிகம். ஸோ இதனால் பின்வரும்ல 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி 1 டிகிரி ஆல்கஹாலுக்கு தான் ஹை அமிலத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1 டிகிரி ஆல்கஹால் KAவோட வேல்யூ 1.3 × 10⁻16. இதுவே KA = 3.2 × 10⁻17. KA = 1 × 10⁻18 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கஹால்கள் பிரான்ஸ்டன் காரமாகவும் செயல்பட இயலும். OH தொகுதியின் ஆக்சிஜன் தனித்த பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இரட்டைகளை கொண்டிருப்பதன் காரணமாக புரோட்டானை ஏற்கும் இயல்பினை பெற்றுள்ளது. அதாவது CH3 CH2OH H2O கூட பண்ணும்போது இந்த O வந்து இந்த H கூட பிணைப்பை ஏற்படுத்துது. CH2O 2H நெக்ஸ்ட்டு OH- வெளியே போகுது. அதான் சொல்கிறாங்க பிரான்ஸ்டன் காரமாகவும் செயல்பட வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.